ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்மேனியா. என்ன ஒரு மேட்ச்சுங்க. ஜிம்பாப்வே டோர்னமெண்ட் போக போக அவங்களோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கே அவங்க டஃப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு விளாட்றாங்க. இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருப்பாங்களா? யாராலுமே நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து அந்த மாதிரி டீமு எப்படி ஒரு மெச்சூரிட்டியோடு விளாடுவாங்களோ அதே லெவலில் சூப்பராக விளாட்றாங்க. இப்போ அடுத்ததாக ஸ்ரீலங்காவையும் இன்றைக்கி தோக்கடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது இது கிரிக்கெட்டோட வளர்ச்சியை குறிக்குதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ்லாம் எப்போ விளாட ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ புதுசாக கிரிக்கெட்டுக்கு வர டீமுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி 178 ரன்னுக்கு 7 விக்கெட் 20 ஓவரில். பத்துன் நிசாங்கா அவர் பேட்டை எடுத்துகிட்டு கிரவுண்டில் இறங்கினாலே ரன்னு மட்டும் தான் வருது. 41 பாலுக்கு 62 ரன்னு. குஷால் பெரேரா 22, குஷால் மெண்டிஸ் 14, பவன் 25 பாலில் 44 ரன்னு, 2 6 3 4. அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பர் ரன்கள்லாம். அதே இப்போ ஜிம்பாப்வேயோட பேட்டிங் பார்ப்போம். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெனட் என்ன ஒரு பேட்டிங்கு. அதாவது ஒரு ஜிம்பாப்வே மாதிரி ஒரு டீமில் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் அவர் இந்த வேர்ல்டு கப்பில் 3 தடவை பேட்டிங் ஆண்டிருக்காரு. இது வரைக்கும் அவர் அவுட்டே ஆக்கலை. ஒரு சைடு அபிஷேக் சர்மா தொடர்ந்து 3 விட்டை, அது வேறு விஷயம். சிக்கந்தர் ராஜா அடி பொழந்துட்டாருங்க. 4 6 2 4. கேப்டன்னா அப்படி இருக்கணும். பக்காவான ஆல்ரவுண்டரு. ஐசிசியில் இந்த மாதிரி அவர் விளாட்றதுனால தான் ஐசிசியில் நம்பர் 1 ஆல்ரவுண்டராக இருக்கார். பார்ப்போம் ஜிம்பாப்வே என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த 3 டீமில் ஏதோ ஒரு டீமை கண்டிப்பாக ஜிம்பாப்வே தோக்கடிக்க போகிறாங்க. அது உறுதியாயிடுச்சு. பார்ப்போம். அது இந்தியா கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிப்போம். ஓகேவா? ஏன்னா இந்தியா நெதர்லாண்டே மோசமாக விளாண்டாங்க. ஜிம்பாப்வேலாம் பக்கா கிரிக்கெட் விளாண்டுட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுவும் குரூப் ஏ பயங்கரமான குரூப்பு. அதாவது குரூப் ஏல உள்ளவங்க இது வரைக்கும் எந்த டீமே ஒரு மேட்ச் தோக்கலை. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மேட்ச் தோக்கலை, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் தோக்கலை, ஜிம்பாப்வேயும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை, இந்தியாவும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை. பார்ப்போம் எந்த டீம் முதல்ல தோக்குறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.